ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேல ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் இதுதான். இது வந்து சொர்க்கங்க. உண்மையாவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சொர்க்கம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இயற்கைக்கு ரொம்ப பக்கத்தில் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, இஎம்ஐ லைஃபு, நம்மளோட கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளே மறந்து போகிற அளவுக்கு இயற்கை கூட ரொம்ப க்ளோஸாக நம்மளை கொண்டு போகிற ஒரு பிளேஸ் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மலை, இந்த கொல்லிமலை. ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா, இதோட ஏர்பின் பென்ஸ் 70. தமிழ்நாட்டில் இத்தனை ஏர்பின் பென்ஸ் கொண்ட மலைகளே நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் எல்லா மலைகளுமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும், இந்த மலை மட்டும் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். அதுவே ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி இவ்வளோ பெரிய டிராவல் பண்ணி 70 ஏர்பின் பெண்ட் ஏறினா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னன்னா, அவ்வளோ அழகான ஒரு ஆகாய கங்கை அருவி. ஆகாயத்திலிருந்து கங்கை கொட்டுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஹைட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு அருவி தான் கீழே கொட்டுது. நீங்க அருவிக்குள்ள போய் நின்னீங்கனாலே அடிச்சுட்டு போயிருவீங்க. அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான இடம் தான் இந்த ஆகாய கங்கை அருவி. கொல்லிமலையில இந்த 70 ஏர்பின் பெண்டை ஏற ஏற நீங்க வந்து இயற்கைக்கு ரொம்ப பக்கத்துல போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல ஏறும்போது ஒரு வாமா இருக்கும், கொஞ்சம் மேலே போக போக அப்படியே கொஞ்சம் சில்னஸ் வந்து உங்களை ஆற தழுவும். நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மரம், செடி, கொடிகள்லாம் ரொம்ப க்ரீனரியா லஷ் க்ரீனா இருக்கும். மேலே போக போக மிஸ்ட் வந்து உங்க மேலே அடிக்கும், மேகங்கள் வந்து தொட்டுட்டு போகும். அப்படியே வந்து ஒரு வால்பேப்பர்ல இருக்க ஒரு பிளேஸை நீங்க ரியலா ஃபீல் பண்ணலாம். அதுவும் இந்த மான்சூன் சீசன்ல, மழை காலத்துல நீங்க ஏர்லி மார்னிங் இந்த மலையை ஏறும்போது இருக்க ஃபீல் இருக்கு, இதை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி இந்த மலைக்கு ஏறி நீங்க வர வேண்டிய இடம் வந்து அரப்பளீஸ்வரர் கோயில்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க இருந்து தான் நம்மளோட ஆகாய கங்கைக்கான பயணம் அது தொடங்குது. இந்த பிரம்மாண்டமான 1200 படிக்கட்டுகள் கொண்ட இந்த பாதை அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்ல. நம்ம கையில ஒரு வாட்டர் பாட்டிலும் மனசு பூரா அந்த அரப்பளீஸ்வரர் சிவனை நினைச்சுக்கிட்டு அந்த எனர்ஜியோடவே அந்த வைபோடவே இந்த மலையை இறங்குவோம். வாங்க இந்த மலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள என்ட்ரானோன்னு என்ட்ரி டிக்கெட் கேட்குறாங்க. பைக்கு, காரு, வேனு, பஸ்ஸு எல்லாத்துக்குமே. சிவன் கோயிலுன்றதுனால நிறைய ருத்ராட்சி எல்லாமே வைக்கிறாங்க பாருங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தோம்னா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அந்த 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப மினிமம் கட்டணமான எல்லா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் வெறும் 5 ரூபாய் கட்டணத்தில் அந்த வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். பாம்பாட்டி சித்தர், கரூரார், சுந்தரநாதர், கமலபொல், இடைக்காடர், இப்படி பல முனிவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒரு மார்க்கெட்டே இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம், நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். இதே நிறைய மூலிகைகள் இருக்குது. மூலிகைகள், தைலம், எண்ணெய், டீ, காஃபி எல்லாமே வியாபாரம் தான். டிக்கெட் ரேட் வந்து பெரியவங்களுக்கு வந்து 30 ரூபா, சின்ன பசங்க வந்து 20 ரூபா வாங்குறாரு. காசு கொடுத்து சூனி நினச்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது நம்மளே ட்ரிப்புக்கு வந்து நம்மளே வந்து ஒரு 1300 படிக்கட்டுக்கு இறங்கி கால் வலிக்க போய் அந்த ஃபால்ஸை பார்த்து மேலே ஏறி ஓகே, அதுக்கு பேர் தான் காசு கொடுத்து சூனி வச்சுக்கிறது. எவ்வளோ தூரம்ண்ணா அது? முக்காசி இருக்கா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாருங்க? நல்லா இருக்குங்களா? ஆமாங்க. சரி, எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? நல்லா இருக்குது. போறதுக்கு ஒர்த்தா? 100% வருது. எவ்வளோ தூரம் நடக்கணும் இன்னும்? 2 கிலோமீட்டர். 2 கிலோ ரைட்டு. எப்படி இருக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்?
எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. நாமக்கல் தான் தலைவர், நாமக்கல் தான் நம்ம ஸ்டேட் இதுதான், நம்ம ஊர் எருமைப்பட்டி. நான் பரவாயில்ல, என் கூட இருக்கவர் ஜிம்முக்கு போயிட்டு காலில் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான்னு பாத்தியா? எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு brother. ஏறது தான் கஷ்டமா இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நல்லா இருந்துச்சு. இறங்குறதுக்கு ஏறதுக்குலாம் எப்படி? இறங்குறதுக்கு கால் நடுங்குச்சு, ஏறி வரும்போது படபடபடன்னு இருக்கு, எப்ப வேணாலும் ஹார்ட் போயிடும் போல அந்த அளவுக்கு இருக்கு. தண்ணி நல்லா இருக்குங்களா? தண்ணி செம்ம சூப்பரா இருக்கு, செம்ம என்ஜாயபிளா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். அம்மா ஃபேமிலியா வந்தீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியாக இருக்குப்பா. ஜாலியா இருக்கா? உள்ள நல்லா இருக்கா? உள்ள நல்லா இருக்கு. ஏறது தான் கஷ்டம். இறங்கும் போது இறங்கிடுவோம், ஏறும்போது நம்மளோட இதில் தான் இங்கே ஏறணும். சக்தியில தான் ஏறணும். ஆமாம், உட்காந்து உட்காந்து ஏறிலான்ற தைரியத்தில் வந்தேன், ஏறிட்டேன். அப்பா ஏன் போகாதீங்க நாங்கள் எப்படியோ நான் ஏறி இறங்கிடுவேன், ரைட்டு. நான் வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க போங்கன்ட்டு. வயசானவங்களாம் வரக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அவங்க பாருங்க எவ்வளோ பேர் என்ன சொன்னாங்க இப்போ அழைச்சிட்டு போகாதீங்கன்னு. என்னோட மன தைரியத்தில் வந்தேன் இந்த ஏறி. சூப்பர்மா, நன்றிங்கம்மா. ப்ரோ உண்மையா ப்ரோ? குமார் சொல்லுங்க, யார் இவரு? வயசானவங்க வராங்கன்னா ஒரே காரணம், நம்ம எல்லாமே சிவன் அடியார், அவர் தான் காரணமே, வேற யாரும் காரணம். இப்போ சொல்றாங்க பாருங்க, வயசானவருக்கு ஒரே காரணம் சிவன் வந்து யார் வரணும்னு அவரு நினைக்கிறாரோ அவங்க மட்டும் தான் வர முடியும், மற்றவங்க யாரும் யாராலையும் வர முடியாது. சொல்ல இதான் ஒன்று வைகத்தலை பாயத்தில். என் பேர் புகழ் தலை. வணக்கம் தல. வணக்கமே வம்பா இருக்கு. என் மச்சான் பேர் விஜய் தலை. விஜய் விஜய் தலை பார்த்தல. கால் வலிச்சதுன்னா உட்கார்றதுக்காக இடம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1300 படிக்கட்டு வந்து கீழே ஸ்டீப்பில் இறங்கி இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது அவ்வளோ ஒர்த்துன்னு. இங்கே வந்து பெரியவங்க, குழந்தைங்க, வயசானவங்க கூட இதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வராங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. என்னன்னா வர வழியில் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, நிறைய பாறைகள் இருக்குது, வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஆகாய கங்கை அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா இது ஒரு சிவன் அருள் பெற்ற ஸ்தலம் இங்கே இருக்குது, அதனால தான் இதுக்கு ஆகாய கங்கைன்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. பட் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ஆகாயத்துலேருந்து ஒரு கங்கை நதி ஊத்துற மாதிரி தான் இருக்குது. இங்கேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தள்ளி நிற்கிறேன். இவ்வளோ தூரத்துலேயே சாரல் வந்து இங்கே வந்து அடிக்குது. நம்ம ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும் போல இருக்கு. இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாமே ரூம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ரூம்ஸ் இருக்குது, இங்கே பாத்ரூம்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் குழந்தைங்களையோ பெரியவங்களையோ கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறத மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிரம்மாண்டமாக இருக்குது. பாகுபலி ஃபால்ஸ் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க நம்ம நாமக்கல்ல இருக்க இந்த கொல்லிமலையை தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அருவி வந்து நாங்கள் நிறைய அருவியில் குளிச்சிருக்கோம். ஆனால் இந்த அருவியில் குளிச்சது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அது அந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊசியில் வச்சு பண்ணுவாங்க, கால் பாதத்துலலாம் நர்வ்ஸில் கரெக்டான அந்த பஞ்ச் பாயிண்ட்டை பஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. மேலே இந்த கொட்டுற அந்த அருவி பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி குத்தினா எப்படி இருக்கும் நம்ம உடம்புல
அந்த மாதிரி ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்தது. அந்த தண்ணி கொட்டுற வெயிட், அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஊசி குத்துற மாதிரி இருந்தது நம்ம உடம்புல. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எந்திரிச்சு வர மனசே வரல. மாற்றி 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 தம்பிங்க நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வரவே இல்லை, படுத்துக்கிட்டோம் அங்கேயே பாறையில் படுத்துன்னு குளிச்சுட்டே இருக்கிறோம். ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது அந்த நீர்வீழ்ச்சி. பார்த்தீங்கன்னா மூலிகை, அந்த மூலிகை வாசம், மூலிகை தண்ணி இதெல்லாம் சேர்ந்து வந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் சும்மா போயிட்டு குளிச்சுட்டு அப்படி வந்துடலான்னு அப்படின்னு போனோம். இங்கே சோப்பு ஷாம்பு எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தண்ணி நம்ம மேலே பட்டுதுன்னா நம்ம உடம்புல இருக்க அழுக்கு சுத்தமாக போயிடும். நம்ம பாடி டெம்பரேச்சர் டோட்டலாக மாறிடுது. கொல்லிமலைக்கு வரும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தோம். பார்த்தா 3 ஃபால்ஸுங்க, எல்லாமே சூப்பர், வேறு லெவல். ஃபேமிலியாக வந்து 2 ஃபால்ஸில் எந்த ஏஜ் கேட்டகரினாலும் குளிக்கலாம். ஆனால் இந்த ஆகாய கங்கைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரெக் பண்ணி வரா மாதிரி இருக்குது. 1 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் கீழே இறங்கி வரணும். எப்போவுமே ஆகாயத்தை அண்ணாந்து மேலே தானே பார்ப்பீங்க. இந்த ஆகாயத்தை பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இறங்கி வரணும். வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பாகுபலி மாதிரி, ஒரு ராஜமௌலி படம், சங்கர் படம் மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இருக்க பிரம்மாண்டம், இயற்கையின் பிரம்மாண்டம் தான் இது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் போய் தண்ணியில் குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பக்கத்தில் கல் பாறை மேலே உட்காந்துட்டு இருக்கேன். நானே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் வெட் ஆகிட்டேன். எவ்வளோ மக்கள் பாருங்கள், அவ்வளோ ஆசையாக வராங்க குளிக்கிறதுக்கு. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்குது. தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம நாமக்கல்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்கள் நாமக்கல்லேருந்து இதை பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊருக்கான ஸ்பெஷலான இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா கேரளாவில் இல்லாத ஃபால்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குல்ல, இது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ். சபா முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா.